ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரல் கிரேவி செய்ய போகிறோம் தோசைக்கு. அதனால் ஒரு அரை பழம் தக்காளி, ஒரு வெங்காயம், பாருங்கள், ஒரே ஒரு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பூண்டு, இதான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வெடித்த பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெடிச்சிச்சு. வெங்காயம் போடுறப்ப வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு 6 தக்காளி போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மல்லித்தலை, மல்லி புதினாலாம் தேவையில்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றலாம். நல்லா வதங்கினப்போ தான் வீட்டில் இருக்க கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஒரு குழம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன். வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் இது 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். போட்டு நல்லா வதக்கிட்டு ஈரலை போட்டு வதக்கிட்டு வேக விடுவோம். காக்கில் ஈரல் போட்டிருக்கேன். தண்ணி விட்டு வேக விடும். இது வதங்கட்டும். இந்த உப்பு, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, அரைக்கவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர் பொடி, பெப்பர் சீரகம் அரைச்சி போட்ட பொடி. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை தோசை ஊற்றிட்டோம். ஈரல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம்.
எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு. நல்லாயிருக்கு. இது வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஈரலும் வந்துருச்சு.